தமிழகத்தில் ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளுமே இமாலய ஊழல்களில் மாட்டியுள்ளதாக பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் காந்தி பூங்கா அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசுதான் தான் செய்ததாக மக்களிடம் காண்பித்துக் கொள்வதாக புகார் கூறினார். அதேபோல் திமுக 2G ஊழலில் சிக்கி தவிப்பதாகவும், ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுகவும், அதேபோல் கார்த்தி சிதம்பரம் ஊழலில் காங்கிரசும் சிக்கி தவிப்பதாக தெரிவித்தார். जयललिता जी पर ही आज से अधिक संपत्ति का घोटाला चढ़ा हुआ है। शराब का घोटाला, रेत खनन का घोटाला, कई प्रकार के घोटाले एआईडीएमके के ऊपर है और ये तीनों पार्टियां मिलकर तमिलनाडु की जनता का शोषण कर रही है। இன்றைக்கு திமுகவை எடுத்துக் கொள்ளுங்கள். 2G, ஏர்செல், மேக்செல் என்று பல ஊழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பத்தி சொல்லவே வேணாம். ஊழலின் ஊற்றுக்கண்ண காங்கிரஸ் தான். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவியே சொத்து குவிப்பு வழக்கிலே உள்ளே செஞ்சுட்டு இப்ப வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கு வந்து அப்படின்னா ஊழலை தவிர வேற எதுவுமே தெரியாது.